9ஆம் ராசியான தனுசு ராசி மிகவும் குழப்பத்திலே இருக்கிற ஒரு ராசி சார். எப்படி இருக்க போது இந்த அது குரு என்ன பயிற்சி? சொல்றீங்க குழப்பத்தில இருக்கிற ராசி? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நெறைய ம், பேர் தனுசு ராசியா இருக்கிறவங்க நெறைய குழப்பமாவே இருக்கிறாங்க. ம். அவங்களால ஒரு முடிவ தெளிவா எடுத்துற முடியல. அப்படியே எடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள். பொதுவாங்க தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆளுமை மிக்கவர்கள். ஓகே. நீங்க யாரும் அவங்கள வளைச்சிட முடியாது. ம். எப்படிங்க? உங்களுடைய சொல்லுக்கெல்லாம் அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. ம். அவங்களுக்கு என்ன தோணுதோ, எது சரின்னு தோணுதோ, அத தான் அவங்க செய்வாங்க. அது தனுசு ராசி பொதுவான பலன். ராசிநாதன் பார்த்தீங்கன்னா, அங்க குரு. சரிங்களா? நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா, கேது இருப்பார் அங்க. 2 சுக்கிரன் இருப்பார், 3 சூரியன் இருப்பார். ஓகே. பொதுவா தனுசு ராசி தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ம். ஆளுமை மிக்கவர்கள் ஒரு விஷயம். ஓகே. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியை சந்திச்ச காலகட்டம். ம். புரியுங்களா? இப்படி கிரகங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்மறையாகவே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்துச்சு. சமீப காலகட்டத்தில். அப்ப நிறையவே நெருக்கடிகள் சந்திச்சாங்க. ஓகே. புரியுங்களா? அது ஒரு பெரிய மோசமான ஒரு காலகட்டம் தான். இப்போ எல்லா மனிதர்களும் வாழ முடியுங்க. தேவைகள் என்பதை நீ திட்டமிட்டு வைத்துக் கொள்கின்ற போது எல்லாமே வாழ முடியும். ம். பொதுவா இவங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். யாரு? தனுசு ராசிக்காரங்க. ம். அறிவு இருக்கு அவங்களுக்கு. இந்த பாதை தவறான பாதை, இந்த பாதை சரியான பாதை, இவரை நம்பலாம், இவரை நம்பக்கூடாது என்று தெளிவு இருக்கும். ம். வாழ்க்கையை எப்படி உயர்வது என்ற வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபியூச்சர ஈஸியா பிரெடிக்ட் ஈஸியா பண்ணிடுவாங்க. பண்ணுவாங்க. என்னன்னா, நீ தவறான பாதையில போயிட்டு இருக்க, இப்படி போ, இதை செய். ம். அது அந்த அறிவு ஞானம் இவங்களுக்கு தானே வந்துடும். ஓகே. குரு பவனுடைய ராசி இல்லைங்களா? அந்த ஞானம் தானாவே இருக்கும். அது இவர்களை வளைக்க முடியாது யாராலையும். ம். இவர்களால் வளைந்து கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இவர்களை மற்றவர்களை வளைக்க முடியாது. அப்போ எல்லாம் அவங்கள பார்த்த உடனே ஒரு பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கு அப்படின்னு. நிச்சயம் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் இப்போ இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது? நேற்று வரை பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து இந்த ராசியை பார்த்துட்டு இருந்தார். எங்க? தனுசு ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். ம். ராசிநாதன் தனுசு ராசிக்கு குரு பகவான் அவர் 8ஆம் இடத்துக்கு போய் மறைவு பெறுகிறார். ஓகே. இது மறைவு ஸ்தானம். அப்போ அவரால் கிடைத்த அந்த பலன்கள், யோக பலன்கள் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும், மறைய ஆரம்பிக்கும். நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டுட்டு சங்கடத்தில் போய் மாட்டிக்குவாங்க. நம்பக்கூடாதவர்களை நம்பி சில சிக்கல்களை மாட்டிக்கிட்டு அங்கே போய் சங்கடத்தை அனுபவிப்பாங்க. இப்போ தான் அவரால் சிந்திக்க முடியாது சரியாக. அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது தான் அவருடைய நிலைப்பாடு சரியாக இருக்காது. இப்போ இதே ரீதியில் பார்த்தீங்கன்னா, இதே குரு 8ஆம் இடத்தில் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிலைமை தான் இருக்கும். இப்போது பொதுவாக பார்க்கக்கூடாதுங்க. சுய ஜாதகம் எப்படி இருக்குது, அவருடைய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்க, அதை வைத்து தான் அவங்களுடைய தனுசு ராசியில் இப்படி குழப்பவாதிகளாக இருக்காங்க. அப்போ யார் குழப்புவது, எந்த கிரகம் குழப்புவது, எல்லாரும் குழம்ப போகிறதில்ல. ஒரு கேட்டகரி தான் இருக்கும். புரியுங்களா? அது ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். இந்த நேரம் இப்பொழுது பிறக்கின்ற குழந்தைகளுக்கு 8ஆம் இடத்துல குரு இருப்பார். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருப்பார். லக்னமாக இருந்தால் அதுக்கு 8ஆம் இடத்துல குரு வரணும். அப்போ தனுசு லக்னமாக இருந்தார். இப்போ இந்த நேரத்தில் அறிவாற்றல் என்பது மட்டுப்படும். அதே நேரத்தில் குருடைய பார்வை முக்கியம் இல்லைங்களா? அப்போது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ சொந்த வீடு வாங்க முடியும், வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்த முடியும். இல்லை வீடு இருக்கா, உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எப்படி மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மாற்றி அமைச்சிக்க முடியும். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் ஒரு நித்திரையை சுகமாக காணக்கூடிய, சந்தோஷமாக காணக்கூடிய, நிம்மதியாக தூங்கக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரெண்டாவது 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ குடும்பத்திலும் நிம்மதி ஏற்பட்டுடும். 8ல் போய் குரு மறைஞ்சாலும் அவருடைய பார்வைகள் மாறுவது இல்லை. இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், கொஞ்சம் ஜாலியாகவே இருப்பாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அங்கே அர்த்தாஷ்டம சனி இப்பொழுது உங்களுக்கு. அந்த அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு உடல் ரீதியாக கூட பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். கை கால் முட்டு வலி, உடம்பு வலி, இப்படி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு இனி இவர்களை நெருங்காது. அதுவே ஒரு பெரிய ஆரோக்கியமாக இருந்தாவே பெரிய சந்தோஷம்தான். நிம்மதியான தூக்கம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கொஞ்சம் நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இதுவே இவர்களுக்கு ஒரு யோகம்தான். புரியுங்களா? குரு பகவானையே வணங்கி விடலாம். வேற யாரும் வணங்கணும் அவசியம் இல்லை. யாரால் பிரச்சனையும் அவரை போய் வணங்குங்க. ஒரு முறை ஆலங்குடி போய்ட்டு வாங்க, சரியாயிடும். புரியுங்களா? யாரால் பிரச்சனை என்னென்னா, இந்த தெய்வ ஸ்தலங்களை பற்றி பேசுகின்ற போது தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த வைப்ரேஷன் ஒரு ஆலயத்தில் எதுக்காக நம்ம போயிட்டு வந்த பிறகு திருப்பு முனைகள் வாழ்க்கை மாற்றம் பெறுதுன்னா, அங்கே நம்ம போன பிறகு நிறைய நம்முடைய பாவங்கள் போகிற நம்மளுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். அந்த வைப்ரேஷன் தான். சரிங்களா? அப்போ ஒரு புதிய மனிதனாக நம்மளால் வெளியில் வர முடியும், தெளிவோடு வெளியில் வர முடியும்.
சில ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்போது மட்டும்தான். அப்போது இவருக்கு வந்து ஆலங்குடி போயிட்டு வரட்டும், நல்லா இருப்பாங்க. அடுத்ததா 10வது ராசி மகர ராசி எப்படி இருக்க போகுது சார் இந்த குரு பயிற்சி? ரொம்ப அற்புதமான ஒரு 7 சனி முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். 7 சனி முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்துக்கு குரு வரார். ஓகே. இப்போது சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே ப்ளஸ் ஆகிட்டே வரும். சில பேர் ஜாதகம் ஒன்று அப்படியே மைனஸ் ஆகிட்டு வரும். புரியுங்களா? இப்போ மகர ராசினுக்கு எப்படின்னா எல்லாமே ப்ளஸுக்குரிய காலகட்டம். இப்போது இன்றைக்கும் 7 சனி முடிஞ்சு போச்சு. மகர ராசினருக்கு 3ஆம் இடத்து சகாய சனியாக சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். இது யோகத்தை கொடுக்கும். 7.5 ஆண்டு கால நெருக்கடிகளிலிருந்து ஒரு மீட்சியை கொடுக்கும். புரியுங்களா? ஒரு யோகம் காலகட்டம் ஆரம்பிச்சு. இன்றைக்கும் பார்த்தால் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது சனி வந்து உங்களுக்கு யோக பலன்கள் கொடுப்பாரு. அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்காங்க? கேது இருக்காரு. 2ஆம் இடத்துல யார் இருக்கிறது? ராகு இருக்காரு. இப்போ நீங்கள் இதையும் பார்க்கணும். நீங்கள் வந்து குரு பயிற்சி ஆகிப்போச்சு, 7 குரு வந்துட்டாரு, எல்லாருமே சொன்னாங்க, நமக்கு எதுவும் பலன்கள் யோக பலன்கள் கிடைக்கல. குரு கொடுக்க வேண்டிய யோக பலன்களை கொடுப்பார். உங்களுக்கு கவசமாக்கி விடுவார் குரு. சொல்லதான் போகிறேன் இப்போ. புரியுங்களா? ஆனால் 8ஆம் இடத்துல கேது இருக்காரு, 2இல் ராகு இருக்காரு. அதையும் கவனிக்கணும்ல. இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற சனி ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இத்தனை நாட்களும் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து ருணரோகத்தையும் சத்துருக்களையும் அதிகரித்து வந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு உச்சமாக வருகிறார். உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் குரு தான், லாபாதிபதியும் குரு தான் மகராசினருக்கு. புரியுங்களா? விரையாதிபதியும் குரு தான். 3ஆம் அதிபதி ப்ளஸ் விரையாதிபதி குரு தான். அப்படிப்பட்ட குரு 7ஆம் இடத்துக்கு வருகின்றது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை 7ஆம் இடம் 7ஆம் பார்வையாக ராசி பார்க்கிறார். இப்போ குரு பார்வை எந்த ராசினருக்கு கிடைக்கிறதோ, எப்பொழுது கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு யோக பலன்கள் தொடரும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த வேலைகளை கையில் இப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திட்டமிடுதல் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கும், எனக்குள்ள ஒரு கனவு இருக்கும். மகர ராசினுடைய கனவு எதுவாக இருக்கிறதோ, அது மகர ராசி பிறந்தவர்களுக்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு செயல்பாடுகள் மாறி இருக்கும். அதில் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் மகர ராசினருக்கு எடுக்கின்ற வேலைகள் எல்லாம், நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். குடும்ப சுபிட்சமாக இருக்கும். திருமண வாய்ப்பு அமையும். புரியுங்களா? எல்லா விதமான யோகங்களும் இருக்குது. அப்போ குரு பார்வை 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பதும் யோகம்தான், குரு பார்ப்பதும் யோகம்தான். அப்போ திருமண வயதினருக்கு கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். நட்புகளுக்குள் மீண்டும் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். கூட்டணி, அரசியல்வாதி கூட்டணிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்றிணைக்கூடிய நிலை ஏற்படும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் சேரக்கூடிய நிலை ஏற்படும். எல்லாமே. புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசினருக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இது ரொம்ப முக்கியமான பார்வை. லாபஸ்தானம். அது 11ஆம் இடம் என்பது விருட்சிகம், செவ்வாய் ஆதிக்க இடம். சொந்த இடம் அமையக்கூடிய, சொந்த வீடு வாங்கக்கூடிய, ஒரு தொழில் பண்ணிட்டு வராங்க, வாடகை கட்டடம் இருக்குது, சொந்தமாக தொழில் வாங்கி இடம் வாங்கி பெரிய பில்டிங் கட்டி அதில் தொழில் கொண்டு போகலாம். சொந்த வீடு கட்ட முடியும், சொந்த வீடு வாங்க முடியும், பெரிய லெவலில் வந்து பிரகாசிக்க முடியும், விஐபியோட ஆதரவு கிடைக்கும். அதே போல் என்னென்னா இந்த திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் நட்புகள், புதிய நட்புகள், வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட புதிய நட்புகள் கூட சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. நான் குரு நல்லவரும் சொல்ல முடியாது. குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அதை கொடுத்துடுவார். 11ஆம் இடம் என்பது இளைய தாரம் என்ற ஒரு இடத்திற்குரிய இடம். மூத்த சகோதரம், இளைய தாரம். புரியுதுங்களா? அப்போ 11ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. வருமானத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், சந்தோஷத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு சந்தோஷம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கும், அந்த சந்தோஷம் கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதன் எப்பொழுது தவறு செய்வான்னா அவனுக்கு எல்லா செல்வாக்கும் வருகின்ற தவறுபடும். இன்னொரு பார்வை வேறு பக்கம் போகும். அப்போ தைரியமாக செயல்படக்கூடிய, முன்னேற்றத்தை அடையக்கூடிய, வருமானத்தோடு வாழக்கூடிய, செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலையெல்லாம் மகர ராசினருக்கு இந்த கடக குரு கொடுக்க போகிறார்.